ஸோ கிளிக்கிளி ஆக்சுவலி பெங்களூரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் பார்க்குக்கு கூட்டின்னு போயிருந்தோம் என் பையனை. அப்போ பார்த்தோம் மற்ற பசங்க எல்லாம் விளையாடுறான், ஆனால் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அங்கே ஆக்சுவலி யூ டோன்ட் see at all. ஸோ அது அங்கேருந்து தான் ஆக்சுவலி அந்த கொஸ்டின், ஏன் நாங்கள் டிசேபிள் சில்ட்ரன் பார்க்கில் பார்க்கறது இல்லை, அந்த ஒரு கேள்வி எடுத்துட்டு தான் இந்த ஃபுல் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நிறையா கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் எங்கேயும் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கவே இல்லை. சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க கேம்பஸில் பண்ணியிருந்தாங்க. பட் பப்ளிக் பிளேஸ் எங்கே மற்ற பசங்க எங்கே வராங்களோ அந்த மாதிரி எங்கேயும் இந்தியாவில் அந்த டைமில் இருக்கல. வி மேக் ஒன்லி நம்ம சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு பண்ணாக்கா அது திருப்பியும் அதே மாதிரி அவங்கள திருப்பியும் ஐசோலேட் பண்ணுறது, அவங்களுக்கு சொசைட்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. ஸோ த ஐடியா இஸ் பப்ளிக் பார்க்கில் பண்ணுறதாக்கா மற்ற பசங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் சில்ட்ரன் வித்தவுட் டிசபிலிட்டிஸ் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா விளையாடுறதுக்கு பார்க் தான். நாங்கள் சாண்ட்பிட், எல்லா பசங்க எனி பார்க்கில் நீங்கள் சாண்ட்பிட் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி சாண்ட்பிட் இஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ அகேன் அ சைல்ட் ஹூ யூசஸ் அ வீல் சேர் அவங்களுக்கு கீழே உட்காந்து விளையாடுறதுக்கு கஷ்டம். ஸோ நாங்கள் ஒரு டேபிள் ஹைட்டில் சாண்ட்பிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஸோ டிசைனே இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ மற்ற பசங்க கீழே உட்காந்து பண்ணால் யாருக்கு கீழே உட்கார முடியாதோ அவங்க வீல் சேர்லேயோ இல்லைன்னா ஒரு சேரில் உட்காந்து அதே மாதிரி சாண்ட் டேபிள் ஹைட்டில் இருக்கும், அந்த சாண்ட் கூட விளையாடலாம். So very often I remember one of the first parts there ஒரு அம்மா she had tears in her eyes saying the first time her son would have been about 10 or 12 there, saying it's the first time நான் என் பையனை பார்க்குக்கு கூட்டின்னு வர முடிஞ்சது. நம்ம பசங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இருக்கிறது இல்லை, உங்கள் வாலண்டியர்ஸ் வந்து நம்ம பசங்க கூட. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஆல்சோ த சோஷியல் சப்போர்ட். ஸோ சி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது அது ஒன் ஸ்டெப், பட் மோர் தென் தட் சொசைட்டி சப்போர்ட் இஸ் ஆல்சோ நீடட், த சோஷியல் சப்போர்ட் இஸ் ஆல்சோ நீடட். என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி ஸ்டார்ட் கமிங் டு த பார்க், அதே ஒரு நார்மல் ஆகிடுது. யூனோ இட் நார்மலைசஸ் டைவர்சிட்டி. ஸோ நம்ம எல்லாரும், நீங்கள் ஒரு மாதிரி இருக்கேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன், இவர் ஒரு மாதிரி இருக்கேன், எல்லாருமே வித்தியாசம் தானே. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர், இட் நார்மலைசஸ். எல்லாரும் அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோவே ரைட் இருக்குது, அது ஒரு நார்மல் ஆகிடுது. ஐ திங்க் தட் இஸ் த மெயின் திங் விச் ஹேப்பன்ஸ் வித் யூ. டிஆர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமுதாயத்தில் தங்களுக்குன்னு தனித்துவமான இடங்களை உருவாக்கி நமக்கு எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து இந்த ஷோவில் சந்திச்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்தில் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து அவங்களும் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கிளிகிளி அமைப்போட நிறுவனர் வந்து மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்காகவும் பார்க்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வாங்க கவிதா கிருஷ்ணமூர்த்தி மேம் கிட்ட பேசிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது கிளிகிளி அப்படிங்கிற அந்த பேரோட அர்த்தம் என்ன, எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ஸோ கிளிகிளி ஆக்சுவலி பெங்களூரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் அங்கே அப்போ இருந்தோம். ஒரு 10 வருஷம் முன்னே தான் சென்னை வந்தோம். அதுக்கு முன்னால் அங்கே பெங்களூரில் இருந்தோம். ஸோ பெங்களூரில் இருக்கிறச்ச என் பையன் ஒரு 2 வயசு இருக்கும். ஸோ தட் வுட் ஹவ் பின் 2004 2005 அரவுண்ட் தட் டைம் நாங்கள் பார்க்குக்கு கூட்டின்னு போயிருந்தோம் என் பையனை. அப்போ பார்த்தோம் மற்ற பசங்க எல்லாம் விளையாடுறான், ஆனால் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அங்கே ஆக்சுவலி யூ டோன்ட் see at all. ஸோ என் பையனுக்கு அப்போது ஆக்சுவலி குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு தான் டயக்னோசிஸ் ஆச்சு. கொஞ்ச நாள் அனுப்புகிறோம் ஆட்டிசமும் இருக்குதுன்னு தெரிய வந்தது. பட் அந்த டைமில் வி ஜஸ்ட் பார்க்கில் பெங்களூரில் நிறையா பார்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சின்ன குழந்தைகள் இருந்தானாக்கா எவ்ரிடே எல்லோரும் சாயங்காலம் பசங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அங்கே பார்க்கறச்ச மற்ற யாருமே டிசேபிள் சில்ட்ரன் வரதில்லைன்னு அது ஒன்று தெரிய வந்தது. ஸோ அது அங்கேருந்து தான் ஆக்சுவலி அந்த கொஸ்டின், ஏன் நாங்கள் டிசேபிள் சில்ட்ரன் பார்க்கில் பார்க்கறதில்ல, அந்த ஒரு கேள்வி எடுத்துட்டு தான் இந்த ஃபுல் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிளிக்கிளியோட அர்த்தம்னாக்கா கன்னடாவில் கிளிக்கிளி த லாஃப்டர் ஆஃப் அ சைல்ட், குழந்தையோடு சிரிப்பு, அதுதான் அதோட பேர். தமிழ்லேயும் நாங்கள் அந்த கிளிக்கிளிப்புன்னு சொல்லுவோமே அந்த விளையாட்டு சாமானு, ஸோ அது அப்படியும் வச்சுக்கலாம். பட் பேசிக்லி சம்திங் விச் டினோட்ஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த சைல்ட், அதோட பேர் தான் கிளிக்கிளி. நீங்கள் வந்து இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு, பட் அது எப்போ சாத்தியமாச்சு மேம்?
ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இப்படி போனப்போ ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னார், ஏன் நாங்கள் இந்த மாதிரி பசங்க பார்க்கறதில்ல பார்க்கலன்னு. அங்கேருந்து அப்போ கொஞ்சம் திங்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நிறையா கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் எங்கேயும் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கவே இல்லை. சம் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க கேம்பஸில் பண்ணியிருந்தாங்க. பட் பப்ளிக் பிளேஸ் எங்கே மற்ற பசங்க எங்கே வராங்களோ அந்த மாதிரி எங்கேயும் இந்தியாவிலே அந்த டைமில் இருக்கலை. திஸ் இஸ் 2005, 2004, 2005 I'm talking about. ஸோ அந்த டைமில் இருக்கலை. ஸோ அதனால தென் வி ஸ்டார்டட் திங்கிங். நாங்கள் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் நாங்கள். ஸோ வி ஸ்டார்டட் திங்கிங், இந்த மாதிரி மற்ற பசங்க எங்கே விளையாடுறாலோ அப்போ அந்த இடத்துல நம்ம பசங்களும் ஏன் விளையாடக்கூடாதுன்னு அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நிறையா மற்ற டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸை பார்த்தோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம். அண்ட் தென் ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு பெங்களூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பார்க்கில், கோல்ஸ் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் இந்த மாதிரி நாங்கள் பண்ண we want to do ன்னு சொன்னோம். அண்ட் தென் they of course agreed. அண்ட் ஒரு 2006ல் ஃபர்ஸ்ட் டிசபிலிட்டி டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் பார்க், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பார்க் பெங்களூரில் இனாக்ரேட் ஆச்சு. மேம், இப்போது நீங்கள் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்காக பார்க் அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க மேம்? ஒன்றுனாக்கா அது ஒன்லி ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு இல்லை, அந்த பார்க்கு எல்லாருக்குமே. அதில் பிகாஸ் we want our children also to mingle with other children. See, we make only நம்ம children with disabilitiesக்கு பண்ணாக்கா அது திருப்பியும் அதே மாதிரி அவங்கள திருப்பியும் ஐசோலேட் பண்ணுறது, அவங்களுக்கு சொசைட்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. ஸோ த ஐடியா இஸ் பப்ளிக் பார்க்கில் பண்ணுறதாக்கா மற்ற பசங்க எல்லோரும் வருவாங்க. ஸோ சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் சில்ட்ரன் வித்தவுட் டிசபிலிட்டிஸ் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா விளையாடுறதுக்கு பார்க் தான். ஸோ நாங்கள் பார்க் பண்ணுறது ஒன்லி ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்னு பண்ணுறதில்ல. இட்ஸ் ஆல் வாட் வி கால் இன்க்ளூசிவ் பார்ட்ஸ். ஸோ அதில் என்ன பண்ணானாக்கா பேசிக்லி என்ன சேஞ்சஸ் வேணாம் பசங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவலில் இருக்குன்னா, ஸோ தட் சில்ட்ரன் ஹூ யூஸ் வீல் சேர்ஸ் அவங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற 2 லெவல்ஸில் இருக்கக்கூடாது. ஆர் இருந்தானாக்கா ரேம்ப் இருக்கணும். ஸோ சிம்பிள்ஸ் ஆர் தட். ஸோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ப்ளே எக்யூப்மெண்ட் ஆல்சோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சாண்ட்பிட், எல்லா பசங்க எனி பார்க்கில் நீங்கள் சாண்ட்பிட் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி சாண்ட்பிட் இஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ அகேன் அ சைல்டு ஹூ யூசஸ் அ வீல் சேர் அவங்களுக்கு கீழே உட்காந்து விளையாடுறதுக்கு கஷ்டம். ஸோ நாங்கள் ஒரு டேபிள் ஹைட்டில் சாண்ட்பிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஸோ டிசைனே இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ மற்ற பசங்க கீழே உட்காந்து பண்ணால் யாருக்கு கீழே உட்கார முடியாதோ அவங்க வீல் சேர்லேயோ இல்லைன்னா ஒரு சேரில் உட்காந்து அதே மாதிரி சாண்ட் டேபிள் ஹைட்டில் இருக்கும், அந்த சாண்ட் கூட விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி விதவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் தெம் ஆர் நாட் ஸோ வீல் சேர் ஆக்சஸ்க்கு இஸ் ஒன் மெயின் திஸ் திங் இன் த ஹோல் பார்க். பட் ஆல்சோ மற்ற பசங்களுக்கு என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் வித் டெவலப்மெண்டல் டிலேஸ் அவங்களுக்கு நிறையா ஸ்டிமுலேஷன் வேண்டியிருக்கும். ஸோ டாக்டைல் ஸ்டிமுலேஷன் ஆர் ஸோ அதுக்கு தக்கன என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸும் டிசைன் பண்ணி அங்கே வச்சுருக்கோம். ஆர் இன் எவ்ரி பார்க் ஒரு கார்னரில் ஒரு குவாய்ட் ஏரியா மாதிரி வைப்போம். பிகாஸ் சம் சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் வித் ஆட்டிசம், ரொம்ப சத்தம் ரொம்ப இது இருந்தானா கொஞ்சம் they'll be a little uncomfortable. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் டேபிள் கேம்ஸ், இந்த லூடோ, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த பார்க்லேயே தான் நான் கொஞ்சம் ஒரு சைடில், ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் ஸோ ஓவர்வெல்ம்ட் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லுக்கிங் அட் நீட்ஸ் ஆஃப் ஆல் சில்ட்ரன் வித் ஆல் டிசபிலிட்டி. நீங்கள் இப்போது அந்த பார்க்கு உருவாக்குன பிறகு அந்த பசங்க எல்லாம் எப்படி, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு மேம்? அதிகமாக வர ஆரம்பிச்சாங்களா? டெஃபினெட்லி நம்ம சென்னை சாந்தோம் பார்க் பார்த்தானாக்கா எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இல்லை ஃபேமிலிஸ், பாண்டிச்சேரி ட்ரிச்சிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் தே நியூ தட் சம்திங் லைக் திஸ் எக்ஸிஸ்ட். ஸோ நிறைய த ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் ஃபேண்டாஸ்டிக் இன் ஆல் தி ஏரியாஸ். சில ஏரியாவில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது. because the amount of children who come and play sometimes becomes because regular children வர இல்லையா. ஸோ எல்லாரும் வந்து and these equipments are new equipments, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் equipment usage is very high. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கலாம். பட் அண்ட் ஆல்சோ இன்டர்மிங்லிங் சொல்கிறது ஐ வில் நாட் சே கி 100% ஆறுது, பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விச் ஆர் ஃபார்ம்ட். ரெகுலராக வரானாக்கா சம் ரெகுலர் யூசர்ஸ் ஆஃப் த பார்க் மே ஃபார்ம் சம் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன் திஸ் திங். மோர் தென் எனிதிங் எல்ஸ் அவங்க மற்ற பசங்களுக்கு
என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி ஸ்டார்ட் கம்மிங் டு த பார்க் அதே ஒரு நார்மல் ஆகிடுறது. இட் நார்மலைசஸ் டைவர்சிட்டி. ஸோ நம்ம எல்லோரும் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன், இவர் ஒரு மாதிரி இருக்கேன், எல்லாருமே வித்தியாசம் தானே. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர் ஜஸ்ட் இட் நார்மலைசஸ். எல்லோரும் அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோவே ரைட் இருக்குது. அது ஒரு நார்மல் ஆகிடுறது. ஐ திங்க் தட் இஸ் த மெயின் திங் விச் ஹேப்பன்ஸ் வித் தீஸ் பார்க்ஸ். மேம் இப்போ பெங்களூரில் வந்து பார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க, சென்னையில் எப்போ மேம் பார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க? அந்த சென்னையில் எப்போ நீங்கள் வந்தீங்க, சென்னையில் ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஸோ சென்னையில் நான் வந்தது 2015 அண்ட் அப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிற குரூப்ஸ் டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ் அண்ட் மற்ற குரூப்ஸ் இன் சென்னை கார்பரேஷன் கூட பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பார்க் பண்ணணும்னு. ஸோ அரவுண்ட் த டைம் ஐ ஆல்சோ கேம். ஸோ நானும் அந்த டிஸ்கஷனில் ஐ காட் இன் டு இட். ஸோ சாந்தாமில் ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணினது 3 ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்சுவலி. டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ், கிளிக்கிளி அண்ட் சிட்டி ஒர்க்ஸ்னு ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் ஹூ டிட் ஆக்சுவலி த ஃபுல் டிசைன் எல்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ நாங்கள் 3 ஆர்கனைசேஷன் காட் டுகெதர் அண்ட் கார்பரேஷன் கூட வேலை பண்ணி கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி ஆக்சுவலி ஃபண்டட் த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ ஃபுல் இது எல்லாமே நாங்கள் பண்ணுற பார்க் எல்லாமே ஃபண்டட் கம்ப்ளீட்லி பை த கார்பரேஷன் இட் செல்ஃப். ஸோ அந்த ஃபுல் ப்ராசஸ் தொடங்கி நாங்கள் பக்கத்தில் ஒரு சர்வசிக்ஷா அபியானோட ஸ்டேட் ரிசோர்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட ரிசோர்ஸ் சென்டர் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் சென்டரோட சில்ட்ரன், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்களே எல்லாரையும் ஏன்னா அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அவங்களே எல்லாம் இன்வால்வ் பண்ணி என்ன மாதிரி பார்க் வேணாம், என்னென்ன உங்கள் நீட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு தக்குன்னு நாங்கள் என்ன மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்ணி அண்ட் தென் வி கேம் அப் வித் அ பிளான் விச் வாஸ் இம்ப்ளிமெண்டட். I think 2018 around 2018 I can't remember exact date, around 2018 அது inaugurate ஆச்சு. மேம் இப்போ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய காலநிலைங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே அடிக்கடி வெள்ளம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அந்த பார்க் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குண்ணா? See, actually first 2 years pandemic மட்டும் actually there were not many problems. கொஞ்சம் சின்ன மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருந்தது. பட் அதர் தன் தட் சம் 1 or 2 எக்யூப்மெண்ட்ஸ் அந்த லோடு எடுத்துக்க முடியலை, அந்த மாதிரி சம் ஸ்மால் இஷ்யூஸ் இருந்தது. பட் பெருசாக பிரச்சனைன்னு நான் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன் till 2020. அண்ட் அதோட ஒன் மெயின் ரீசன் ஐ ஃபீல் இஸ் நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்ஸ் த பார்க் வாஸ் அது இனாக்ரேட் ஆனப்புறம் இருக்கிற பக்கத்தில் நேபர்ஹுட்டில் இருக்கிற கொஞ்சம் வாலண்டியர்ஸ் நாங்கள் கேட்டோம். பிகாஸ் நாங்கள் டெய்லி அங்கே போய் இருக்க முடியாது. ஸோ அண்ட் வி ஃபவுண்ட் தட் எஸ்பெஷலி இந்த ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ் நிறைய க்ரௌட் வரும். ஸோ சம்டைம்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வாட் வி டிட் வாஸ் வி கால் ஃபார் சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி எங்களுக்கு வாலண்டியர்ஸ் வேணால் வரீங்களான்னு அப்படி கேட்டோம். ஆல்மோஸ்ட் 20-25 people கேம் ஃப்ரம் த லொக்காலிட்டி. அண்ட் அந்த கம்யூனிட்டி ஆஃப் வாலண்டியர்ஸை வச்சுட்டு ஆக்சுவலி தட் வாஸ் ஒன் பிக் ரீசன் வை இந்த சாந்தோம் பார்க்கில் அவ்வளோ இட் வாஸ் நாட் ஸோ மச் ஆஃப் அ ப்ராப்ளம். பிகாஸ் என்ன பண்ணோன்னு அண்ட் அந்த 20ல் சம் 4 or 5 வெரி ஆக்டிவ், டெய்லி போவாங்க. ஸோ சாயங்காலம் டெய்லி போய் அவங்களுக்கு நாங்கள் பேட்ஜஸ் கொடுத்தோம், அந்த வாலண்டியர் பேட்ஜஸை போட்டுட்டு தே வுட் கோ டு த பார்க் அண்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நடக்கிறது, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லை, அண்ட் நம்ம பசங்க வரைச்சி அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு தேல் கீப் அன் ஐ ஆன் இட் அண்ட் தேட் ஹெல்ப்ட் அ லாட். பேண்டமிக் அப்புறம் என்னாச்சு, பேண்டமிக் டைமில் 2 years அது க்ளோஸ்டாக இருந்தது. ப்ளஸ் that space was being used by different officials அங்கே மீட்டிங் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் the damages started taking place. So post pandemic last 2 yearsல கொஞ்சம் I would say equipment எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பட் இப்போ எப்படி மேம் இருக்கு? இட்ஸ் நாட் as good as it was, but யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் இன்னும் there is a lot of repairs to be done, but it is usable. And in the meantime pandemic time la inna 2 park chennai also got created, koturpuramla one or nolamburla one. So so actually ipo chennai la 3 park இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பேசுகிறப்பவே சொன்னீங்க சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க் பார்க்குறதுக்கு திருச்சி, பாண்டிச்சேரியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க? சி வாட் இஸ் இட், நாங்கள் ஒரு ஆக்சுவலி வெரி ஸ்மால் பேரண்ட்ஸ் குரூப். கிளிக்கிளினாக்கா பெரிய ஆர்கனைசேஷன் இல்லை, ஒரு சின்ன பேரண்ட்ஸ் குரூப் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னாக்கா, இந்த மாதிரி ஐடியா கொடுத்து யார் others should take it up, community should take it up. So இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா மதுரையில் another parents group has done
வித் த கார்பரேஷன் தேர். ஸோ அவங்களே பண்ணாங்க. ட்ரிச்சியில் ஒன்று ஐ திங்க் நடந்துட்டு இருந்தது, அப்போ முடிஞ்சாச்சா தெரியலை. கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஆல் தி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்கள் போய் பண்ணுறதில்ல, பட் அந்த ஐடியாவை எடுத்துட்டு அவங்களே அங்கே பேரண்ட்ஸ் குரூப் இருக்கலாம், அங்கே இருக்கலாம், என்ஜிஓ இருக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்லேருந்தே கார்பரேஷன்லேருந்தே நிறையா இன்ட்ரெஸ்ட் வருது. வெரி ஆஃபன் வி கெட் கால்ஸ் ஃப்ரம் கார்பரேஷன். மதுரை கார்பரேஷன், ஆக்சுவலி கார்பரேஷன் தான் ஃபஸ்ட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பண்ண வி வாண்ட் டு டூ, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நிறையா அந்த மாதிரி த இன்ட்ரெஸ்ட் நவ் இஸ் பாண்டிச்சேரியிலையும் ஐ திங்க் தேர் வாஸ் சம் இன்ட்ரெஸ்ட். அது ஃபைனலி ஆச்சா ஐ எம் நாட் ஷுர், பட் தேர் வாஸ் இன்ட்ரெஸ்ட் டு டூ. ஸோ நவ் கம்யூனிட்டி குரூப்ஸ், பேரண்ட்ஸ் குரூப்ஸ் இருக்கலாம், ஆர் ஈவன் த கவர்மெண்ட், தே தெம்செல்ஸ் ஆர் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நாங்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாலே நாங்கள் தான் போய் பண்ணமா இருந்தது. இப்போது அது அவ்வளோ தேவையில்லை. இட் இஸ் த ஐடியா ஹேஸ் காட் ஆன் அண்ட் அதர்ஸ் ஆர் ஆல்சோ டேக்கிங் இட் அப், விச் இஸ் வாட் வி வாண்டட். மேம், இப்போது பார்க்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு நிறைய பேரண்ட்ஸையும் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய இருக்குது அந்த மாதிரி. லைக் ஃபார் எஸ்பெஷலி சில்ட்ரன் வித் வீல் சேர்ஸ், ஹூ யூஸ் வீல் சேர்ஸ். மற்ற பசங்க ஆனாலும் நீங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம். Children who use wheelchairs, unless on the requirement, level ground, கொஞ்சம் ramp அந்த மாதிரி இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். And போனாலும் even if you are able to go to the park, they are not able to play on the equipments. So very often I remember one of the first parks there, ஒரு அம்மா she had tears in her eyes saying the first time, her son would have been about 10 or 12 then. saying இது the first time நான் என் பையனை பார்க்குக்கு கூட்டின்னு வர முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. சம் பேரண்ட்ஸ் ஆர் வெரி மூவ்ட் பை ஆர் வாலண்டியர்ஸ். ஸோ நம்ம பசங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இருக்கிறதில்ல, உங்கள் வாலண்டியர்ஸ் வந்து நம்ம பசங்க கூட. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஆல்சோ த சோஷியல் சப்போர்ட். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அது ஒன் ஸ்டெப். But more than that, that society support is also needed. The social support is also needed. So அது நாங்கள் through our volunteers, because they go, நாங்கள் ஈவெண்ட்ஸ் வச்சானா அவங்க கூட பசங்க கூட விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது பார்த்தும் பேரண்ட்ஸ் have been quite moved. என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் மேம் அங்கே கண்டக்ட் பண்ணுவீங்க? ஸோ டிஃப்ரெண்ட் ப்ளே ஈவெண்ட்ஸ், ஸ்கூல்ஸை கூப்பிட்டு சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் as well as children without disabilities அந்த மாதிரி கூப்பிட்டு டு ப்ளே டுகெதர். அண்ட் வி ஹாவ் our own volunteers who will go and enable play etc. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் ஈவெண்ட்ஸ். சென்னையில் நாட் ஸோ மச், பட் பெங்களூரில் டெஃபினெட்லி லாட்ஸ் வி ஹேவ் தட். இப்போ நீங்கள் பெங்களூரில் அடிக்கடி போகிறதுண்டா? இப்போ அவ்வளோ போகிறதில்ல, பட் அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் அதை தே ஆர் கண்டினியூவிங். மேம், இப்போது இந்த பார்க்ஸில் வந்து விளாண்டுட்டு இப்போ வந்து ஒரு பெரிய நிலையில் வந்து ரீச் ஆகிருப்பாங்கல்ல பசங்க. ஸோ அவங்க வந்து உங்களை அதுக்கு பிறகு வந்து மீட் பண்ணியிருக்காங்களா, பேசியிருக்காங்க? அது கஷ்டம். பிகாஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் அ ஸ்கூல் ஆர் அ சென்டர், ஒரு இடத்துல அது they'll keep coming and going. பார்க்லலாம் யார் வரா யார் போகிறா எங்களுக்கும் தெரியறதில்ல. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டச்சுன்னு இல்லை. பிகாஸ் we are not there all the time, no. ஸோ நாங்கள் when we are not there, யார் வரா, எவ்வளோ நேரம் இருக்கா, திருப்பியும் வரால, அதெல்லாம் எங்களுக்கு ட்ராக் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸோ we don't really have that kind of data of somebody 12 years back அவங்க வந்தாங்க, அவங்க இன்னும் வரால, அந்த மாதிரி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே மேம், இப்போது இந்த மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளும் வந்து சமுதாயத்தில் எல்லாருக்கூடையும் ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க. அது தாண்டி வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கா மேம்? As Kilikili, no. Number focus is play. Okay. So play and creating play spaces, that is our focus. So as Kilikili, we are not looking at doing anything else. ஓகே மேம், இப்போது கிளிகிளி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இப்போது உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லுங்கள் மேம். கவிதா கிருஷ்ணமூர்த்தினா யார், எங்கே ஆரம்பிச்சிச்சு உங்களோட ஜேர்னி? ஸோ ஜேர்னி ஃபார் கிளிகிளியா இல்லை என்னோட ப்ரொஃபஷனல் ஜேர்னியா என்ன கேட்குறீங்க? ப்ரொஃபஷனல்லேருந்து கிளிகிளி எப்படி மேம் வந்துச்சு? ஸோ நான் when I was studying in BA பண்ணிட்டு இருக்கச்சு, அப்போ நான் பாம்பேல இருந்தேன். ஸோ அங்கே ஒரு செகண்ட் இயர் BA பண்ணுறச்ச there was an option of doing social work. ஒரு கோர்ஸ் இருந்தது. ஸோ அந்த கோர்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, ஸோ அந்த சப்ஜெக்டில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ ஐ ஹேட் ஆக்சுவலி ஸ்டார்டட் வாலண்டியரிங் வித் அன் ஆர்கனைசேஷன் இன் பாம்பே கால் யூவா, which used to work in urban slums and pavements. ஸோ எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு பேவ்மெண்ட் கம்யூனிட்டி இருந்தது. அங்கே போய் நான் வித் அதர்ஸ், we had a whole team, எல்லா காலேஜ் வாலண்டியர்ஸ் தான். நாங்கள் போய் ஃபுட்பாத்தில் இருக்கிற பசங்களை நாங்கள் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து ஆக்சுவலி மை ஜர்னி இன் working with the communities began over there as a student. Would have been around 19-20 years I must have been then.
ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த மாதிரி வேலை பண்ணுறது ரொம்ப ஐ லைக் இட் அ லாட். அண்ட் காலேஜ் முடிஞ்ச அப்புறம் ஐ கண்டினியூட் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க். அப்புறம் MSW பண்ணேன், மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் பண்ணி அங்கேயே கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் 10 years பெங்களூரில் பாம்பேல வித் யூவா வேலை பண்ணியிருந்தேன், வித் ஸ்ட்ரீட் சில்ட்ரன், வித் ஹோம்லெஸ் சில்ட்ரன், வித் சைல்ட் லேபர், ஆன் எஜுகேஷன், ஹெல்த், ஹவுசிங், அந்த மாதிரி இஷ்யூஸ் பண்ணி. ஸோ அந்த பேக்ரவுண்ட் பேசிக்லி ப்ரொஃபஷ்னலி வித் கம்யூனிட்டி ஒர்க் பேக்ரவுண்ட் இருந்தது. I think what brought me into disability is the experience of having my son. So Bombay when we moved to Bangalore and my son was born in Bangalore, and adukapra and the full childhood disability and the full area getting to know all about autism, about disability and all started as a parent actually. So kilikiliya pathana and the professional personal rendum or together it brought both sides of me together. So there was a need அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு நீட் இருந்தது, as well as இப்போ இந்த கம்யூனிட்டி, my community then became the community of children with disabilities. ஸோ அப்படி தான் இந்த ஹோல் ப்ரோசஸ். மேம் இப்போது கிளிகிளி ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொன்னாக்கா சோஷியல் சேஞ்ச் ஆர் இது இட் இஸ் வெரி லாங், டேக்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். பட் ஒரு அளவுக்கு ஐ கேன் சே அட்லீஸ்ட் before கிளிகிளி started, play is important for children ன்னு அந்த மாதிரி அந்த தாட்டே பெருசாக இருக்கலை. ஆர் இருந்தாலும் அதுக்கு மேலே அது யூஸிங் தட் nobody was really doing much. எவ்ரிபடி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பீடியாட்ரிஷியன்ஸ் ஆர் தெரப்பிஸ்ட் கிட்ட எல்லார்ட்ட பேசுகிறச்சேன், ஆமாம் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க, பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேக் இட் ஹேப்பன்? எல்லாரும் அந்த தெரப்பி, இந்த தெரப்பி, அந்த தெரப்பி, இங்கே கூட்டி எல்லாம் ஆல் ஆஃப் அஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் வர் ரன்னிங். இங்கே ஒரு ஸ்பீச் தெரப்பி, அங்கே ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி, இங்கே ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன், வி வர் ரன்னிங் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர். பட் பிளே விச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒரு எனி சைல்டுக்கு, அது அவ்வளோ சச் அ கிரிட்டிக்கல் ஏரியா. தட் வாஸ் நாட், அந்த பிளேக்கே டைம் இருக்கலை, பிகாஸ் யூஆர் ஒன்லி ரன்னிங் அரவுண்ட் ட்ரைங் டு ஃபிக்ஸ் த சைல்டு. ஸோ அந்த இதில் ஐ ஃபீல் ஃப்ரம் தேர் நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் I can say almost 20 years, 2026 20 years ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 20 years, இந்த say 15 to 18 yearsல that play is very critical. அது I think one thing has been established. And two is, நாங்கள் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணி காமிச்சானா சரி இது பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எல்லாருக்குமே. So for parents to feel that it is possible to do, for governments to feel that it is important to do, அது I feel that little bit of shift we have been able to achieve. But 20 yearsல பார்த்தா, if you look at இந்தியாவில் எவ்வளோ பார்க்ஸ் இருக்குன்னு பார்த்தானாக்கா, if you see today also there will be about 20 to 25 parks in all of India in these 25 years. அந்த விதமான பார்த்தானாக்கா then you will feel actually we have done nothing, ஒன்றுமே பண்ணலை. Because what is that if about 25 parks in India in 15 years is not a big amount. So that way if you feel, I will say that we have really not, we've only scratched the surface, we've not even been able to really do much. But I think that shift in thought and the possibility that it is the how do I say, not possibility, but that it is possible to do it, இது பண்ண முடியும், பண்ணணும், அது ரெண்டு I feel that we have been able to establish. மேம் இப்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போது மெடிசின்ஸை தாண்டி இப்படி எல்லார் கூடவும் எல்லா குழந்தைகளோடவும் அந்த மிங்கிள் ஆகிறப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான மென்டலி அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க மேம்? Children with disabilities, it is the impact is with both. சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், யாராவது பேசுகிறாங்க, என் கூட விளையாடுறாங்க, நாங்கள் மற்ற பசங்க மாதிரி நாங்களும் விளையாடலாம், அந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கும். சம் சில்ட்ரன் டோன்ட் வாண்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் சம் சில்ட்ரன் வித் ஆட்டிசம், அவங்களுக்கு ஆக்சுவலி மற்ற பசங்க கூட விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. பட் தே மே ஸ்டில் லைக் டு பி, தே மே நாட் இன்டராக்ட், பட் தே மே லைக் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பீப்புள். So for them it has been that. For children without disabilities it has actually been an exposure. இந்த மாதிரி நாங்கள் பார்க்கறதே இல்லையா. See, half the time இப்போ if somebody with a disability comes, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஆர் சப்போர்ட் பண்ணனாலும் எப்படி பண்ணணும்னு தெரியறதில்ல. Because we have never, any of us, we have never interacted with them. ஒரு 4 வாட்டி இன்டராக்ட் பண்ணாக்கா சரி எப்படி பண்ண என்ன பண்ணணும்னு வரும். So that way I feel for children it was a way of really opening their eyes. And in a way for the community full, because park naka matava ellaru irukka illaya. So for the community I feel it becomes a way in which they, like I said earlier,
it gets normalized that human beings are diverse. நாங்கள் எல்லாரும் நான் உங்கள் மாதிரி இல்லை, நீங்கள் எங்கள் மாதிரி இல்லை, எல்லாருமே each one is different, each one is diverse, each one has different needs. So எல்லா நீட்ஸுமே இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் ஓன்லி நீட்ஸ் ஆஃப் சம் பீப்புள் விச் கெட் மோர் இம்பார்ட்டன்ஸ். எல்லாரோட நீட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் இங்கே பார்த்தா விளையாடுறதுக்கு எல்லா பசங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு நீட் இருக்குது, ஒரு ரைட் இருக்குது. ஸோ அது எப்படி ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ சமுதாயம் நாங்கள் எப்படி பண்ணலான்னு இன்னும் காமிக்கிற ஒரு திஸ் வாஸ் ஒன் இனிஷியேட்டிவ். ஸோ கம்யூனிட்டி ஆல்சோ ஸ்டார்டட் டு அக்செப்ட் தட் நாங்கள் நம்ம பார்க்கில் நாட் ஓன்லி ஏபிள் பாடி சில்ட்ரன் பட் டிசேபிள் சில்ட்ரன் வில் ஆல்சோ come and they will use the park, they will interact, they will be a part of us. I think so at different levels, with the children, with the parents, with the community, with the larger society. I think at different levels அந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக மேம், உங்களோட இனிஷியேட்டிவும் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் உங்களோட மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜேர்னி அழகாக இருக்குது. ஸோ கிளிகிளி பற்றியும் அந்த நிறுவனத்துக்கு கீழே வந்து நீங்கள் செய்துட்ருக்க எல்லா செயல்கள் பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். Thank you for having me on this program. Thank you.